ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனிமி தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், நம்ம இன்ஸ்டன்ட் டெத் எபிலிட்டி சோ அவுட் பவர்ல எபிசோட் 6 தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சோலோ லெவலிங், கிங்டம் ஆஃப் ரூயின்ஸ் அண்ட் நிஞ்சா காமியன்ட் அனிமி சீரிஸ் கண்டினியூஸா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். மறக்காம எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அண்ட் இதே மாதிரி நிறைய அனிமி கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம அனிமி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹீரோயின் டவர்ல இருந்து எட்டி பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறா, உன்னால இவங்களை கொல்ல முடியாதான்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோ எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்கான். உடனே ஹீரோயின் நினைச்சுக்கிறா, ஆமால உனக்கு அவங்களை கொல்றதுக்கு எந்த ரீசனும் இல்ல, அதனால நீ அவங்களை கொல்ல மாட்டலன்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மள ஒரு மோசமான ஃபோர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சுல, அதை நான் தான் ஏதோ பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காதுல சொல்றான். அதை கேட்டோன்னே ஹீரோயின் செம ஷாக் ஆயிடுறா. என்னடா சொல்றேன்னு சொல்லிட்டு கேக்குறா. சரி நம்ம எவ்வளவு சீக்கிரமா டவரோட கீழே போக முடியுமா அவ்வளவு சீக்கிரமா கீழே போயிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் முடிவெடுக்கிறாங்க. பின்னாடி லயனலும் ரிக்கும் வராங்க. அந்த டைம் பார்த்து ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு லைனல வெயிட் பண்ண சொல்லுது. லைனல் கிட்ட அவனோட அப்பாலஜி ஸ்டோனை கேக்குது. என்னோட மேட்சுக்கு நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன், அதனால என்னோட மேட்சுக்கு திரும்பி ரீஃபில் பண்ணும், உன்னோட அப்பாலஜி ஸ்டோனை தான் சொல்லிட்டு கேக்குது. லைனல் சொல்றான், இந்த அப்பாலஜி ஸ்டோன் எனக்கு மட்டும் தான் வேலை செய்யும், உனக்குலாம் வேலை செய்யாதுன்னு சொல்றான். ஆனாலும் அந்த அப்பாலஜி ஸ்டோனை கொடுத்துறான். இந்த பொண்ணு அப்ப நான் இது வேஸ்ட்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அந்த அப்பாலஜி ஸ்டோனை உடச்சிட்டு இவன் எப்பதான் என்ன ஸ்லோ பண்றான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருது. சரி அப்ப நம்ம எல்லாரும் கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்து அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த டவர் குள்ள போய் பார்த்தா ஏற்கனவே முன்னாடி போனவங்களே இவங்களோட முக்காசி இதை முடிச்சுட்டு போயிருக்காங்க. டிராப்ஸ் அப்புறம் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் அவங்க இது பண்ணிட்டு போயிட்டாங்க. உன்ன ரிக்கு சொல்றான், சரி ஏற்கனவே நிறைய டிராப்ஸ் அவங்களே இது பண்ணிட்டாங்க, இன்னும் நம்ம மிச்சம் இருக்க டிராப்ஸை மட்டும் ஆக்டிவேட் பண்ணாம போனா நம்ம அழகா இங்க இருந்து போயிடலாம்னு சொல்றான். அவன் சொல்லி வாய் முடியல, அதுக்குள்ள நம்ம லயனல் மிச்சம் இருக்க டிராப் ஆக்டிவேட் பண்ணிடுறான். அவன் நெஞ்சில ஒரு ஈட்டி வந்து இறங்குது. சாரி நான் கொஞ்சம் அன்லக்கின்னு சொல்லிட்டு லயனல் சொல்றான். உடனே அந்த ஸ்டோன் வச்சுட்டு திரும்பி லயனல் நார்மல் ஆயிடுறான். ஹீரோயின் கேக்குறா, நீ அன்லக்கினா எப்பவுமே உன் கையில ஏன் அந்த ஸ்டோன் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோன் எடுத்து லயனல் கையில கட்டி விட்டுறாங்க. லயனல் ஒன்னு ரொம்ப கான்பிடன்ஸா போயிட்டு, சரி வாங்க நம்ம அடுத்த இதுக்கு போலாம்னு சொல்லிட்டு ஒரு டோர் ஓபன் பண்ணிட்டு எடுத்தோன்னு ஆர்வமா உள்ள போயிடுறான். உள்ள போன பார்த்தா அவன் கொடூரமா கத்துற சத்தம் மட்டும் கேக்குது. சரி இவங்களும் என்னடா ஆச்சு இவனுக்குன்னு சொல்லிட்டு அந்த டோர் வந்து உள்ள போறாங்க. அந்த ரூம்குள்ள போனா தெரசான்றவ ஏற்கனவே இது மாதிரி காம்படிஷனுக்கு வந்தவங்க எல்லாரையும் கொண்டு போட்டிருக்கா. அதை பார்த்தோன்னு நம்ம ரிக்கு ஷாக் ஆயிடுறான். தெரசா நீங்க எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறா. உடனே இது மாதிரி தான் நான் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஆனா என்ன பண்ண, ஒரு டிவைன் நைட் ஆகணும்னா நான் இது மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்தான் ஆகணும்னு சொல்றா. நான் ஏற்கனவே நிறைய பேரை கொண்டேன், அதனால என்னால பேக்கப்லாம் ஆக முடியாதுன்னு சொல்றா. ஸ்வாட்மேனோட வேலை இது மாதிரி குப்பைகளை கிளீன் பண்றது, அதனாலதான் அவங்கள மாதிரி குப்பைகள் அழிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றா. உடனே நம்ம ரிக்கு இந்த சைடு ஹீரோவையும் ஹீரோயினையும் வெளில போக சொல்றான். ஹீரோயின் ஒன்னு சொல்றா, இல்ல நம்மளால இப்ப வெளில போக முடியாது, ஒரு ஒயர் மாதிரியான ஸ்ட்ரிங் ஃபுல்லா நம்மள சுத்திட்டு இருக்குன்னு சொல்றா. அவ நம்ம ரிக்க போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறா. ரிக்கிட்ட அவ அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்றா, இது மாதிரி டிவைன் நைட்டுக்கு நியாயம் தர்மம்லாம் முக்கியம் கிடையாது, டிவைன் நைட் எல்லாரோட ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்றா. அப்பதான் ஒரு டிவைன் நைட் ஆக முடியும்னு சொல்றா. ஓவர் ஆட்டம் போட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ அவளை சாவுன்னு சொல்ல அவ டக்குன்னு செத்து போயிடுறா. அதை பார்த்தோன்னு ரிக் இது மாதிரி எக்ஸ்பிரஷன் நின்றுட்டு இருக்கான். என்னடா நம்ம கூட சண்டை போட்டுட்டு இருந்தா டக்குன்னு கீழே படுத்துறாள் என்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன்ல இருக்கான். அப்புறம் ஹீரோ இந்த சைடு வந்துட்டு இது லயனலோட கைதான ஸ்டோனோட இருக்குன்னு சொல்றா. பார்த்தா லயனலோட ஸ்டோனோட இந்த கை மட்டும் தனியா வெட்டு வாங்கி கீழே கிடக்குது. லயனல் அந்த சைடு ஒரு கையோட அந்த ஸ்டோன் எடுத்து என்னோட இந்த கையில வைங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு கிடக்கான். லயனல பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்றா, எனக்கு அப்பமே தெரியும் நீ எங்கேயாவது உயிருக்காக போராடி இருப்பேன்னு சொல்லி நான் நினைச்சேன்னு சொல்றா. அப்புறம் இவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா 90th ஃப்ளோர் வந்துடுறாங்க. அங்க வந்தா இவங்களுக்கு தங்குறதுக்கு ரூம்லாம் இருக்குது. உடனே நம்ம ஹீரோ அங்க டிசைட் பண்றான், இது மாதிரி நம்ம எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சிடலாம்னு சொல்றான். உடனே ரிக்கும் ஆமா சரின்னு சொல்றான். சரி லயனலும் ஆமா என்னோட அப்பாலஜி ஸ்டோனும் ஒரு ராத்திரி இங்க தங்கலாம், திரும்பி ரீஃபில் ஆயிரும், சோ அதனால இது மாதிரி பிரியர்தான் நல்லதுன்னு சொல்றான். ரிக் அப்புறம் இங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போயிடுறான். நம்ம லயன்ல ஒரு ரூம் சூஸ் பண்ணி போய் உள்ள தூங்கிடுறான். இந்த சைடு நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரே ஒரு ரூம் தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதனால ரெண்டு பேருமே ஒரே ரூம்ல தூங்குற மாதிரி நிலைமை ஆயிருது. ரூம்குள்ள போனா அங்க ஒரே ஒரு பெட் தான் இருக்கு. நம்ம ஹீரோயின் ஒண்ணு ஹீரோ கிட்ட கேக்குறான், நம்ம என்ன பண்ண இங்க ஒரே ஒரு பெட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம பேய் வந்துட்டு ஒண்ணு சொல்லுது, நீங்க கவலைப்படாதீங்க நான் அதெல்லாம் பார்க்கலாம் மாட்டேன், நான் வேணா சவுத்துக்குள்ள அப்படியே போயிடுறேன்னு சொல்லுது. நம்ம ஹீரோயின் அந்த பேயை பிடிச்சி கத்தி விட்டுறா. சும்மா இருக்கே கொஞ்ச நேரம்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு பேண்ட மாத்திட்டு பெட்ல சேர்ந்தா படுத்து தூங்கிடுறான். இந்த சைடு நம்ம லைனல காட்டுறாங்க. நம்ம லைனல இது மாதிரி புலம்பிட்டே உட்காந்துட்டு இருக்கான். இன்னைக்கு மட்டுமே நான் 15 தடவை செத்து பொழைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவனோட அன்னைக்கான டைம் முடிஞ்சிட்டு அவனுக்கு ஸ்டோன்ஸ் வருது. அதுல என்ன போட்டிருக்குன்னு பார்த்தா 20th ஆனிவர்சரினால உங்களுக்கு 100 அப்பாலஜி ஸ்டோன் தராங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஒன்னு அவன் அந்த அப்பாலஜி ஸ்டோனை உடனே ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறான். ஏதாவது வெப்பன் இல்லைன்னா ஏதாவது பார்ட்னர் வருவாங்களான்னு சொல்லி யோசிக்கிறான். பார்த்தா ஒரு பொண்ணு வந்து நிக்குது. அந்த பொண்ணை பார்த்தோன்னா நம்ம லைனல் கேட்கறான், நீ என்ன இந்த உலகத்துக்கு சென்ட் பண்ண கடவுள் தானே, நீ என்ன பண்றீங்க, ஒருவேளை நீ தான் எனக்கு பார்ட்னரா வரப்போறியான்னு சொல்லிட்டு லைனல் அந்த கடவுள் கிட்ட கேட்கறான். கடவுள் ஒண்ணு சொல்லுது, சேச்சா நான் உன்னோட பார்ட்னரா வரதுக்குலாம் வரல, நான் ஜஸ்ட் நீ என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு போலாம் தான் வந்தேன்னு சொல்லுது. அது மாதிரி உன்னோட ரேண்டம் பாக்ஸ் சேவ் பாயிண்ட் அப்டேட் பண்ணிட்டேன், இனிமேட் நீ எத்தனை செத்தாலும் பரவாயில்ல, நீ இந்த இடத்துல இருந்து திரும்பி ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்லுது. நம்ம லைனல் ஒண்ணு அந்த கடவுள் கிட்ட கத்துறான், ஏமா உனக்கு வேற இடமே கிடைக்கல, இந்த இடம் எவ்வளவு டேஞ்சரஸ் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் அந்த மாதிரி கேட்டதுக்கு அது திரும்பி எந்த ரிப்ளை பண்ணாம சரி பாய்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருது. நம்ம ஸ்வாட் மாஸ்டர் கிட்ட அவளோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கா, இது மாதிரி இங்க இருக்க ஆளுங்களை விட சோல்ஸோட எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸ்வாட் மாஸ்டர் அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்லையன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதான் செகண்ட் ஷீல்ட் இருக்குல்ல அது பாத்துக்கொள்ளன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவ சொல்றா, ஆமா செகண்ட் ஷீல்ட் இருக்கு அதை பாத்துக்கும், ஆனாலும் நம்ம இது மாதிரி
ஃபர்ஸ்ட் ஷீல்டுக்கு பழக்கப்பட்ட இந்த ஆஃப் டிமென்ஸையும் தூக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தா ஒரு பொண்ணு காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஏதோ ஒரு பையன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த பையன் ஒண்ணு அந்த பொண்ணு கிட்ட கேக்குறான், நீ என்ன இது மாதிரி ரெக்ரூட் தானே பண்ண வந்திருக்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். அந்த பொண்ணு சொல்லுது, ஆமா என்ன ரெக்ரூட் தான் பண்ண அனுப்புறாங்க, ஆனா யாரெல்லாம் அந்த இதுக்கு மறுக்கிறாங்களோ அவங்களை கொல்ல சொல்லி எனக்கு ஆர்டர் போட்டுருக்காங்கன்னு சொல்லுது. ஒண்ணு அதோட மேஜிக் ஐஸ் வச்சு இவனோட எபிலிட்டிஸ் எல்லாத்தையும் பாக்குது. ஒண்ணு அதை பார்த்தோன்னா மேஜிக் ஐ வேற வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறான். இவன் ஒண்ணு அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி ஏதோ டென்டகல்ஸ் எல்லாம் வர வைக்கிறான். அது அந்த பொண்ணு அந்த டென்டகல்ஸ் அவளோட மேஜிக் வச்சு அழிச்சிடறா. அப்புறம் அவன் பார்த்தா இன்னொரு மேஜிக் யூஸ் பண்ணி அவன் கையில இருந்து மேஜிக் பவர்ஸ் வச்சு அட்டாக் பண்றான். பார்த்தா அந்த பொண்ணும் அதே மாதிரி மேஜிக் பவர்ஸ் வச்சு திரும்பி அட்டாக் பண்ணுது. அதை பார்த்தோன்னா இவனுக்கு புரியவே இல்ல. உன்னால எப்படி என்னோட மேஜிக் பவர் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். ஒன்னு அந்த பொண்ணு சொல்லுது, உன்னால பண்ண முடியும்னா அது என்னாலையும் பண்ண முடியும்னு சொல்லுது. இதெல்லாம் பேசிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானு சொல்லுது. அது கூட உனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேக்குது. அப்புறம் அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட அப்பனா இதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி அவனோட அடுத்த அட்டாக் பண்றான். பார்த்தா எந்த மேஜிக்கும் வரவே இல்ல. ஒன்னு அந்த பொண்ணு சொல்லுது, கடவுளால ஃப்ரீயா கிடைக்கப்பட்ட மேஜிக் திரும்பி பறிக்கவும் முடியும்னு சொல்லுது. இது கூட உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து கேக்குது. அந்த பையன் ஒண்ணு அப்பனா இந்த கத்தி ஒண்ணும் எனக்கு கடவுள் தந்த கிஃப்ட் கிடையாது, இதுக்கு நீ பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு வரான். அந்த பொண்ணு அந்த கத்தியோட ஸ்டாட்ஸ் எல்லாத்தையும் பாக்குது. பார்த்தா அந்த கத்தியில லெக் அமௌண்ட் நிறைய இருக்கு. என்னோட எபிலிட்டிஸ் வச்சுட்டு இந்த கத்தியை எதுவும் பண்ண முடியாது, நம்ம அப்பனா இந்த கத்தியில இருந்து வெட்டு வாங்காம இருந்தா போதும் சொல்லிட்டு அதோட கத்தி எடுத்துட்டு வருது. இந்த பையனோட கழுத்தை கடைசியில அறுத்து விட்டுருது. பார்த்தா அந்த கத்தியில இருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வருது, நம்மளுக்கு புதுசா ஒரு மிஷின் வந்திருக்குன்னு சொல்லுது. நம்மளோட அடுத்த டார்கெட் இவங்க தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட பேரையும் சொல்லுது. இவங்க ரெண்டு பேரும் சேஜ் கேண்டேட்ஸ் சொல்லுது. சரி வா நம்ம இப்ப அனாபஸ் போகணும்னு சொல்லிட்டு அந்த கத்தி சொல்லுது. உடனே இவ கேக்குறா, இந்த சேஜ் கேண்டேட்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு வேற யாராவது யூஸ் பண்ண மாட்டாங்களா, நான் தான் போய் ஆகணுமான்னு சொல்லிட்டு கேக்குறா. என்னால கொஞ்ச நேரம் கூட மூச்சு வாங்குறது கூட டைம் விட மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போறா. பின்னாடி பார்த்தா எவனோ ஒருத்தன் கத்திலே ஓடி வரான். ப்ளீஸ் என்ன விட்டு போவாதீங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு கத்திலே ஓடி வரான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹானகாவா தான். ஹானகாவா வந்துட்டு இவகிட்ட கெஞ்சிரான், ப்ளீஸ் என்ன விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்றான். நான் இவ்வளவு நாள் மோசமான காடுகள்ல தெரிஞ்சுட்டு இருந்தேன், நான் அவர் தான் அதுக்கப்புறம் பாத்துக்கிறாரு, அதனால எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தேன்னு சொல்றான். ஆனா இப்போ நீங்க அவரை கொண்டீங்க, அதனால என்ன உங்க கூட கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிரான். நம்ம ஹீரோ ஹீரோயினையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் எந்திக்க சொல்லி அந்த பேய் ரொம்ப நேரமா கத்திட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் எந்திக்கிறா. பார்த்தா ஹீரோயின் மேல நம்ம ஹீரோ படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அதை பார்த்தா என்னடா இவன் ஏன் மேல படுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பதறிட்டு எந்திக்க. அந்த சைடு பார்த்தா அந்த பேய் கத்துது, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கத்துது. உடனே ஹீரோயின் கேக்குறா, நீ எதுக்கு பாதிய செவத்துல மாட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே அந்த பேய் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. இது மாதிரி ராத்திரி டைம்ல நான் உங்களை பாக்குறதுக்கு வந்தனா, அந்த டைம்ல பார்த்து அந்த பையன் மேல கை போடுறதுக்கு வந்தானா, சரி நான் பாட்டுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு செவத்துக்குள்ள போனேன். ஆனா திரும்பி எனக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி பாக்கணும்னு தோணுச்சு, அதனால எட்டி பார்க்கலாம்னு சொல்லி வந்தேன். அந்த டைம்ல பார்த்தா டக்குன்னு இது மாதிரி செவத்துல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுது. நம்ம ஹீரோயின் அந்த பேய் கிட்ட கத்துறா, உன்னால எட்டி பாக்குற வேலையை கூட ஒழுங்கா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கேக்குறா. ஒன்னு அந்த பேய் சொல்லுது, இந்த டவர்ல ஏதோ சம் கைண்ட் ஆஃப் இது யூஸ் பண்றாங்க, மொத்தமா செத்து போனவங்களோட சோல்ஸ் அண்ட் லைஃப்ஸ் கலெக்ட் பண்ண பாக்குறாங்க, அது எதுக்குன்னு சொல்லி தெரியல, அதனாலதான் செவல் என்ன ஒரு மாதிரி இழுத்துட்டு இருக்குன்னு சொல்றா. ஒன்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா, அப்பனா ராத்திரில இருந்து நீ இது மாதிரி தான் ஸ்டக் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பேய் கிட்ட கேக்குறா. ஒன்னு அதுவும் ஆமான்னு சொல்லுது. இந்த சைடு நம்ம ஹீரோ சத்தம் கேட்டு எந்திரிச்சிடறான். நம்ம ஹீரோயின் சொன்ன அந்த பேய் கேக்குது, எப்பா ராசா எந்திரிச்சியாடா, எப்படியாவது என்ன காப்பாத்துறான்னு சொல்லிட்டு கெஞ்சுது. நம்ம ஹீரோ ஒன்னு சொல்றான், உன்னை சக்கிங் பண்ற மிஷினை நான் கொல்ல பாக்குறேன்னு சொல்லி ட்ரை பண்றான். அந்த பேய் போட்டு அந்த மிஷினை தார்மாரா உரிய ஆரம்பிக்குது. அந்த பேய் ஒண்ணு நான் சாவ போறேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கு. ஹீரோயின் ஒண்ணு அந்த பேய்க்கு டைலாக் எல்லாம் விட ஆரம்பிச்சிட்டா, என்னதான் நீ என் கூட கொஞ்ச நாள் இருந்தாலும் எனக்கு மறக்க முடியாத அனுபவங்களை தந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு நன்றி ஆன்சஸ்டர்னு சொல்லிடுறா. பேய் ஒண்ணு என்னடி அதுக்குள்ள என்ன கைவிட்டேன்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த சக்கிங் மிஷினை கொண்டுறான். உடனே அந்த பேய் திரும்பி உயிரோட வெளில வந்துருது. உடனே ஹீரோயின் கேக்குறா, நீ தான் ஏற்கனவே செத்துட்டி அப்புறம் எப்படி திரும்பி சாவன்னு சொல்லிட்டு அந்த பேய் கிட்ட கேக்குறா. இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றான், இனிமேட்டு நீ நெஞ்ச கல்லாய்க்கோன்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோயின் ஏன்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே ஹீரோ சொல்றான், இது மாதிரி இனிமேட்டு யாரெல்லாம் எனிமீஸ்னு தோணுதோ அவங்க எல்லாரையும் நான் கொல்ல போறேன்னு சொல்றான். உடனே ஹீரோயின் சொல்றா, ஏற்கனவே அது மாதிரி தானே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே நம்ம ஹீரோ சொல்றான், இது வரைக்கும் நான் யாரையும் கொல்லணும்னு சொல்லி வச்சது இல்ல, அவாய்ட் பண்ணி தான் போயிருக்கேன், ஆனா சூழ்நிலை அது மாதிரியா இருக்கு, ஆனா இங்க இருக்கவங்க ரெடியா இருக்காங்க நம்மள கொல்றதுக்கு, சோ அதனால இது பண்ணிதான் ஆகணும்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோயின் சொல்றா, இது மாதிரி நீ ஒரு தடவையும் கில்லிங் இது யூஸ் பண்ண போது நான் தான் அதை பண்றேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன், சோ அதனால நீ கவலைப்படாதன்னு சொல்றா. நீ அது மாதிரி என்ன காப்பாத்துறதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ற, அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் எதுக்கு தேவையில்லாம இதை பத்தி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே அந்த பேய் அதை கேட்டுட்டு, இது மாதிரி வாரியர் ஃபேமிலில இருந்து வந்த பொண்ணு அசால்ட்டா நினைக்காதீங்கன்னு சொல்லுது. உடனே இந்த சைடு நம்ம ஹீரோயின் சொல்றா, கொஞ்சம் மினிமமா மெயின்டைன் பண்ணிக்கோன்னு சொல்றா ஹீரோ கிட்ட. ஹீரோ கொண்டு வெக்க வந்து திரும்பிடுறான். உடனே நம்ம ஹீரோ சொல்றான், சரி அதெல்லாம் விட எனக்கு இப்ப பசிக்குது, ராத்திரி வர நான் சாப்பிடாம தூக்கினேன்னு சொல்றான். உடனே ஹீரோயின் அப்பனா நான் ரூம் சர்வீஸ் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே ஹீரோ ஓகேன்னு சொல்லிடுறான். இந்த சைடு நம்ம அப்புறம் நம்ம ஹானகாவை காட்டுறாங்க. நம்ம ஹானகாவா கிட்ட சொல்றான், இதுக்கு மேல நம்ம கன்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல பார்த்தா அந்த சமயத்துல ஒரு டிராகன் வருது. அதை பார்த்தோன்னா நம்ம ஹானகாவை சொல்றான், வாங்க நம்ம எப்பவுமே ரிட்டர்ன் போயிடலாம்னு சொல்லிட்டு கேட்கறான். மத்தவங்களோட மேஜிக் பவர் வேணா சமாளிச்சிருவீங்க, ஆனா இது ஒரு டிராகன், இதுகிட்ட நீங்க எப்படி சமாளிக்க முடியும், அதனால நம்ம எப்பவுமே ரிட்டர்ன் போயிடலாம்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே அந்த பொண்ணு சொல்லுது, இதெல்லாம் எனக்கு சிம்பிள்னு சொல்லிட்டு அவளோட இதை யூஸ் பண்றா. பார்த்தா அந்த டிராகன் பறக்கிறது நிக்காம கீழே வந்துருது. அப்புறம் அந்த பொண்ணு அந்த மேஜிக் பவரை பத்தி சொல்றா, என்னோட ஜஸ்ட் ஒரு மேஜிக் பவர் வந்துட்டு என் பவர் என்னவா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேனோ அது மாதிரி மாறும்னு சொல்லிட்டு சொல்றா. நம்ம ஹானகாவா அப்படியான்னு சொல்லிட்டு அந்த டிராகன் வந்து குளிய போய் பாக்குறான். பார்த்தா டிராகன் மேல வந்துட்டு நம்ம ஹானகாவா கையே கிடைச்சிருது. அந்த டிராகனுக்கு ஜஸ்ட் ஃபிளைட் இதை மட்டும் தான் இது பண்ணி விட்டுருக்கா, ஆனா அது இன்னும் உயிரோட தான் இருக்கு. ஹானகாவா அதுக்கப்புறம் அவனோட ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி திரும்பி அவன் கையை வர வச்சிடறான். அப்புறம் இந்த பொண்ணு அந்த டிராகன் வெட்டினதுக்கு அப்புறம் பார்த்தா அதுக்குள்ள இருந்து சம்திங் ஏதோ ரோபோட் மாதிரி வருது. அதை பார்த்தோன்னா இதுவும் ஒரு அக்ரஸரான்னு சொல்லிட்டு கேட்கறா. அந்த மிஷினை நம்ம ஹீரோவும் ஹீரோயின் இருக்க டவருக்கு மெசேஜ் அனுப்பிடுது.
அதுக்கப்புறம் அது அங்கிருந்து கிளம்பிடுது. அத ஐயோவையும் கவனிச்சிடுறா. ஐயோ ஒண்ணு சொல்றா, அந்த மிஷின் ஒரு டவர் கடிச்சு பாத்தியா, அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும்னு சொல்றா. நம்ம அப்பனா இனிமேட் தான் பிரச்சனையை நோக்கியே போறோம்னு சொல்றா. எனக்கு அதுக்கு பிரச்சனை தெரிஞ்சும் நம்ம எதுக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கத்துறான். நான் வரல, என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். உடனே ஐயோ ஹானகாவா கிட்ட சொல்றா, இதான் வந்துட்டு யோகிரி டக்காட்டோவை அடையாளம் காட்ட போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹானகாவா கிட்ட சொல்றா. உடனே இவன் சொல்றான், நான் கன்ஃபார்மா அவரை 2வது தடவை மீட் பண்ணா அவர் என்ன கொன்றுவாருன்னு சொல்லிட்டு சொல்றான். தயவு செஞ்சு என்ன கூட்டு போவாதீங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கான். ஆனாலும் இவ அவனை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு கூட்டு போயிட்டு இருக்கா. சரி நம்ம ஹீரோவையும் ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றா, இது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா வந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு கேக்குறா. நம்ம ஹீரோ என்ன சொல்றான், ஏன்னா நான் அந்த ட்ரிக்ஸையும் டிராப்ஸையும் எல்லாத்தையும் கொண்டேன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே இந்த சைடு பார்த்தா நடுவில் ஒருத்தர் வந்து நிக்கிறான். இது மாதிரி சீட்டிங் பண்றது உங்களுக்கு தப்பாத இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே நீ யாருன்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க. நான் தான் இந்த டவரோட கிரியேட்டர்னு சொல்லிட்டு சொல்றான். அதனால நான் எந்த இடத்துல இருந்து வேணாலும் எமர்ஜ் ஆவேன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே ஹீரோயின் அவனை பார்த்துட்டு, அப்பனா இது சீட்டிங் இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறா. டவரை கஷ்டப்பட்டு மூளையை கசக்கி பல ரிடில்ஸ் போட்டு பல டிராப்ஸ் போட்டு உருவாக்குனது நானு. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, நீங்க பாட்டுக்கு அது எல்லாத்தையும் கொண்டு அசால்ட்டா போகுது. இவ்வளவு கஷ்டப்பட்டு என் மூளையை உருவாக்கி செஞ்சது நீங்க அசால்ட்டா கடந்து போறதுக்கான்னு சொல்லிட்டு கேக்குறான். அது மட்டும் இல்ல, இந்த டவரோட மெயின் வேலையை அந்த டெமன் கார்டை நிறுத்துறதுதான். அதுக்காக தான் இந்த டவரே கட்டப்பட்டிருக்கு. ஆனா நீங்க இந்த டவர் இப்படி அழிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவன் வெளில வந்துருவான். அதனால நான் உங்களை விட முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஹீரோ என்ன சொல்றான், எனக்கு இதுல எதுவுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீங்க ஜஸ்ட் என்ன கடந்து போக விட்டீங்கன்னா அது எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றான். உள்ள உங்களை விட்டுற முடியாது. நீங்க ஒருவேளை அந்த டார்க் கார்டோட அடிமைகளா இருந்துட்டு அவனை ரிலீஸ் பண்றதுக்காக நீங்க வந்திருந்தீங்கன்னா அதனால உங்களை அப்படிலாம் விட்டுற முடியாதுன்னு சொல்லி சொல்றான். அப்புறம் அவன் பேரை சொல்றான். பேரை சொல்லிட்டு என்ன எல்லாரும் இங்க வந்துட்டு ஹை விசார்ட்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னு சொல்றான். அதனால என் பவர் யூஸ் பண்ணி நான் அவங்க நிறுத்த போறேன்னு சொல்லி சொல்றான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ டக்குன்னு அவனை செத்து போன்னு சொல்லி சொல்லிடுறான். அவனும் செத்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் ஒன்னு சொல்றா, அவனை ஏன்டா இப்ப கொன்ன, அவன் ஏதோ ஒரு பெரிய விஐபி போலடா இங்கன்னு சொல்லிட்டு கத்துறா. உடனே ஹீரோ சொல்றான், அவன் நம்மள கொல்ல பார்த்தான், அதனாலதான் கொன்ன, சரிவா நம்ம போவோம்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினோ சரி கிளம்பலாம்னு சொல்லிடுறா. இந்த சைடு ஸ்கிரீன்ல டவர்ல பயங்கரமான பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு காட்டுது. எல்லாமே பிரச்சனையாவது கொஞ்சம் கொஞ்சமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேரியர் இது ஃபுல்லா போயிருக்கு. அப்புறம் அதோட பாத்வே இதெல்லாம் இதா இருக்கு. அப்புறம் அதோட பாத்வே க்ளோசிங் மெக்கானிசம் எல்லாமே வந்துட்டு டிஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த சைடு நம்ம ரிக் சக்சஸ்ஃபுல்லா 100 பாயிண்ட் சம்பாதிச்சிடறான். அந்த சைடு நம்ம லைனர் கஷ்டப்பட்டு இருக்கான். ஃபெட்ரிகா அவனை சுத்தி ஃபுல்லா நெருப்பு மாதிரி ஒரு வளையத்தை உருவாக்கிடுறான். அந்த வளையத்துக்கு நடுவுல நம்ம லைனலும் அப்புறம் இன்னொரு சோல்ஜர் மட்டும் இருக்கான். அந்த சோல்ஜர் கத்தி எடுத்துட்டு நம்ம லைனில் வெட்ட வர நம்ம லைனல் கண்ணை மூடிட்டு அந்த கத்தி எடுத்து வெட்டிடுறான். அப்புறம் லைனல் சக்சஸ்ஃபுல்லா அந்த சோல்ஜர் கொண்டுறான். கொண்டதுக்கு அப்புறம் நம்ம ரிக்கு கேட்கறான், நீ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்ட பரவாயில்லையன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே லைனல் சொல்றான், எனக்கு கண்டிப்பா ஸ்டோன் கிடைச்சதுனால புது எக்யூப்மெண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்றான். சரி நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்க இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது ஒருத்தன் சேர்ல உட்காந்து மத்த பொண்ணுங்க கூட வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். சரி இந்த 2 பொண்ணுங்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஷீனோன்னு சொல்லிட்டு அந்த முயல் மாதிரி இருக்க பொண்ணு கத்தி எடுத்துட்டு கண்ணை மூடிட்டு வெட்ட வரா. அந்த அட்டாக்ல அந்த இன்னொரு பொண்ணு தப்பிச்சிருது. தப்பிச்சோன்னா ஏன் தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கறா. ஒண்ணு நம்ம ஹீரோயின் அதை பத்தி கேட்கறா. வெட்ட வந்துட்டு தப்பிச்சா ஏன் தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கறான்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த ஹீரோயினோட பேய் வருது. பேய் வந்துட்டு அந்த இன்னொரு பொண்ணு நல்ல ஸ்கில்ஃபுல்லா இருக்கா, அவ நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் ஆவான்னு சொல்லிட்டு சொல்லுது. நம்ம ஹீரோ ஒண்ணு நம்மளுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, நம்ம பாட்டுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல இருந்து எப்படியாவது போனா போதும்னு சொல்லி சொல்றான். சரி எக்ஸிட் எங்க இருக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல தான் அவன் சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவன் இந்த சைடு சண்டை போடுற ஒரு பொண்ணு கிட்ட சொல்றான், இவன் இருந்தா உன்னோட ட்ரூ ஐடென்டிட்டியை மறைப்ப, உன்னோட ஒரிஜினல் பொட்டன்ஷியல் வெளில காட்டுன்னு சொல்லி சொல்றான். உடனே அந்த பொண்ணு இதுக்கு மேல நான் என்னோட ட்ரூ ஐடென்டிட்டியை மறைச்சு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளோட ஒரிஜினல் உருவத்தை வெளில கொண்டு வரா. பார்த்தோன்னு இவன் சொல்றான், அப்பனா நீ அந்த ஆஃப் டிமென்ஸ்ல ஒத்தியான்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே இந்த பொண்ணு சொல்லுது, இந்த உண்மை மத்த ஸ்வாட்மேனுக்கு தெரியுதுக்குள்ள நான் உங்க எல்லாரையும் கொண்டுருவேன்னு சொல்லிட்டு அவளோட பவர் யூஸ் பண்றா. பவர் யூஸ் பண்ணி இந்த முயல் மாதிரி இருக்க பொண்ணு அட்டாக் பண்ண பாக்குறா. அட்டாக்ல அந்த பொண்ணு செத்து போயிருச்சான்னு பார்த்தா வெறும் அந்த பொண்ணோட கத்தி மட்டும் கீழே கிடையாது. உடனே அந்த பொண்ணு வந்துட்டு இவ்வளவு போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறா. கத்தியில நான் என்னோட பவர் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஆயிரும்னு சொல்லிட்டு அந்த முயல் பொண்ணு இந்த பொண்ணை போட்டு கண்டிப்பா அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயின் நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, இந்த சண்டை டக்குன்னு முடியற மாதிரி இல்லையன்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோயின் அப்பனா இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்க ஜஸ்ட் கடந்து இந்த வழியா போய்க்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே எல்லாரும் சண்டை நிறுத்திட்டு யாரா நீங்கன்ற மாதிரி பாக்குறாங்க. ஹீரோயின் ஒன்னாடி எது மாதிரி சூழ்நிலை உனக்கு எப்படி பேசணும்னு தெரியாதா, இடத்துல உயிர் போற மாதிரி சண்டை போட்டு இருக்காங்க, இந்த சமயத்துல போய் நீ இப்படிலாம் கேட்கலாமாடான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஒன்னு அந்த சைடு சேர்ல உட்காந்துருவேன். இந்த சைடு ஹீரோ பார்த்து கேட்கறான், யாரா நீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். நாங்க ஜஸ்ட் இந்த இடத்துல கடந்து போகணும்னு நினைக்கிறோம், எங்களை விடுவீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ அவன்ட்டு கேட்கறான். அப்படிலாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். என்னோட பீப்புள்ஸ்க்கு கொஞ்சம் பாயிண்ட் இல்ல, அதனால நீங்க சண்டை போடுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறான். எங்க கிட்ட அவ்வளவு பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்ல, ஜஸ்ட் எங்க கிட்ட 6 பாயிண்ட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி சொல்றான். அப்புறம் நீங்க சண்டை போட தானே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். ஹீரோ ஒன்னு சொல்றான், எங்களுக்கு எதுவுமே இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, தயவு செஞ்சு எங்களை விட்ட மட்டும் போதுன்னு சொல்றான். அந்த சேர்ல உட்காந்துருக்கேன் ஹீரோ பத்தி சொல்றான், நான் இதை கேமா பாக்குறேன், அதனால யாரையும் நான் குட் பண்ண விட மாட்டேன்னு சொல்லி சொல்றான். உடனே ஹீரோ இந்த சைடு அந்த டெமன் மாதிரி இருக்க பொண்ணு கிட்ட கேட்கறான், உனக்கு எப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த பொண்ணு சொல்லுது, நான் எனக்கு தேவையான பாயிண்ட்ஸ் சம்பாதிச்சிட்டேன், அதனால நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி சொல்லுது. அந்த சேர்ல உட்காந்துருக்கோம் சொல்றான். அப்பலாம் நம்ம 3 vs 3 பேட்டில் வச்சுக்கலாம், என்னோட ஆளுங்க 3 பேர் நீங்க அடிச்சிட்டீங்கன்னா நான் அவங்களை வெளில போறதுக்கு விடுறேன்னு சொல்லி சொல்றான். அப்புறம் அவனோட 3 ஆளுங்களை கூப்பிட்டு அதுங்களோட பேரு அப்புறம் அதுங்களோட பவர்ஸ் எபிலிட்டிஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றான். ஹீரோயின் ஒன்னு சொல்றான், நம்ம ஹீரோ பார்த்துட்டு பார்த்தாலும் உன்னோட பேச்சு திறமையை வச்சுட்டு இது மாதிரி ஏதாவது சண்டை எழுத்து விட்டுறியாடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு குளிக்கிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், அந்த சேர்ல உட்காந்துட்டு இருக்கவனை பார்த்து, இவனை பார்த்து அடுத்தவனுங்க சொல்றதை கேட்காம ஃபுல்லா அவன் தான் எல்லாமே நான் தான் சொல்லி நம்பிட்டு இருக்க ஆள் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்றான். உடனே இந்த சைடு அந்த டெமன் மாதிரி இருக்க பொண்ணு சொல்லுது, தெரிஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லி சொல்லுது, ஏன்னா அந்த ரேபிட் மாதிரி இருக்க பொண்ணுங்களோட அந்த மத்த 2 பொண்ணுங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு சொல்லி தோணுதுன்னு சொல்லி சொல்றா. சேர்ல உட்காந்துருக்கவன் சொல்றான், ரேபிட் தான் கொஞ்சம் பவர் கம்மி, மத்த 2 பேருமே பவர் அதிகம் தான் சொல்லி சொல்றான். எனக்கு இந்த டெமன் பொண்ணையும் அப்புறம் அந்த இன்னொரு பொண்ணையும் விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் இது மாதிரி அழகா இருக்க பையன் நான் செத்து போகணும்னு சொல்லி சொல்றான். ஹீரோ சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை செத்து போங்கன்னு சொல்றேன். அந்த 3 பேருமே செத்து போயிடுறாங்க. சரி நான் இன்மேட்டு கடந்து போடலாம்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கறான். நம்ம ஹீரோ ஒன்னு எதுவும் நடக்காத மாதிரி கேஷுவலா பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு அவனை
அவனை தாண்டி நடந்து போயிடுறான். அவன் சைலண்டா இல்லாம உன்னை அவ்வளவு ஈஸியா பாஸ் பண்ணி போகலாம் விட மாட்டேன்னு சொல்றான். நம்ம ஹீரோ ஒன்னு அடுத்த செகண்ட் அவனை அப்படியே கொண்டுறான். அந்த ஹாஃப் டிமன் பொண்ணு நிக்க சொல்லுது, நீங்க தானே இது செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கேக்குது. ஹீரோ ஒன்னு ஆமான்னு சொல்றான். அப்பனா உங்ககிட்ட ஹார்ஷா நடந்துக்கு சாரி, எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் இருக்குன்னு சொல்லுது. எனக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு சொல்லிட்டு கேக்குது. உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறான் என்ன பண்ணலான்னு. ஹீரோயின் சொல்றா, என்ன ஏன்டா டிசைட் பண்ண விடுறேன்னு சொல்லிட்டு கேக்குறா. ஹீரோ பார்த்துட்டு உடனே சரி அட்லீஸ்ட் அவ என்ன சொல்ல வரேன் நம்ம கேட்போம்னு சொல்றா. அதோட எபிசோட் முடிஞ்சிச்சு. திரும்பி அடுத்தது இன்னொரு புது வீடியோல பார்ப்போம். until then bye bye from அனிமி தமிழ். அண்ட் இதே மாதிரி நிறைய அனிமி கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம அனிமி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.